இதுல சொல்றாங்க அவரு ஒரு நல்ல லைஃப அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி சொல்றாங்க சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம ரேவதி நேரா கார்த்திக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்திக் ரேவதியோட கைய பார்த்து என்ன இது கையில போட்டிருந்த கட்டு எங்க ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க அன்னைக்கு வீட்டுக்கு வேலைக்கு கூட ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு போயிருந்தேன். அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அதனால இந்த புடவை வச்சு சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அந்த புடவைய என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த புடவை தான் இது, நல்லா இருக்கா? இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு புடவை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா கார்த்திக் துண்ணூறு கொடுக்கறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க இல்ல எனக்கு கைனால பூச முடியாது, நீ பூசி விடு. கார்த்தியும் ரேவதியோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுறாரு. ரேவதியும் சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. அப்புறமா நம்ம ரேவதி சொல்றாங்க ஆரம்பத்துல நவீன் துர்காவுக்கு நவீன பிடிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் எப்படி அவ ஏத்துக்கிட்டா? அத்த கார்த்திக் சொல்றாரு ஒரு ஒரு சில பேரு மனசுக்குள்ள காதல் இருந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில தான் அவ இருந்திருக்கா. இது கேட்டதோட நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி கார்த்திய காதலிக்கிறாங்க. அதனாலதான் ரேவதி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்புறமா கார்த்திக் சொல்றாரு சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க துர்காவோட நிலைமையில தான் நானும் இருக்கேன். எப்படி துர்கா நவீன அவளுக்கே தெரியாம லவ் பண்ணாலோ அதே மாதிரிதான் இப்ப நானும் இருக்கேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா என்னால உங்ககிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரம் நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வீட்டுக்கு நிறைய பேக்ஸோட வராங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம ரேவதி வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரியும் கோவப்படுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க அக்கா பாத்தியாக்கா, இப்பதான் இந்த கிழவிய பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அவ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா பாரு வீட்டுக்குள்ள. ராஜராஜா சொல்றாரு இங்க பாரு தேவையில்லாம பேசாத சந்திரா எங்க அம்மாவை பத்தி. பரமேஸ்வரி அங்கேருந்து வந்துட்டு சாமுண்டீஸ்வரி எப்படி இருக்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் நாங்க வரோம்னு சொன்னோம். தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாது அடிக்கடி வந்துன்னு நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம கார்த்திக் சொல்றாரு இங்க பாருங்க அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருப்பாங்க போல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேளு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வந்து வீட்டுக்குள்ள தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கா, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரம் நம்ம ராஜராஜா சொல்றாரு இங்க பாரு சாமுண்டீஸ்வரி அம்மா ஏதோ முக்கியமான விஷயமா தான் வந்திருப்பாங்க போல. அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க ஆமா முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன், இது மாதிரி என் குடும்பத்துல உள்ள ஒருத்தவங்களோட பிறந்த நாள், அதனால உங்க எல்லாருக்கும் இந்த பரிசை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தாதீங்க, கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பையெல்லாம் அங்க வச்சுட்டு ராசராசா போயிட்டு வரப்பா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க அக்கா யாரோட பர்த்டேக்குக்கா இவ இவ்வளவு கொண்டாந்து வச்சுட்டு போறா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க கேள்விப்பட்டேன் இவளோட பேரன் கார்த்தின்னு இருக்கான்னு, அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிருச்சு, அவன் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம், அதுக்காக தான் இதை கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க. இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம கார்த்திக். எப்படி தீபாவோட இறந்த நாள் பிறந்த நாள்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்திரா சொல்றாங்க அவளுக்கு பிறந்த நாளுக்கு எதுக்குக்கா நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போகணும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க மறுபடியும் உறவை புதுப்பிக்கிறதுக்காக இவ பல வகையில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. ராஜராஜா கேக்குறாரு சாமுண்டீஸ்வரி அப்படி அம்மா என்ன உறவு புதுப்பிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்ற,
யாருக்கோ பிறந்த நாள், அதனால அவங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா ஓரமா தூக்கி போடு. அதை விட்டுட்டு என் அம்மாவை இப்படி மட்டமா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை சாமுண்டீஸ்வரி. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி, வர வர உங்களோட அம்மா பிராணம் அதிகமாயிட்டே போகுது. வர வர உங்க அம்மா தான் ரொம்ப முக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அம்மாவை இழந்துட்டு நிக்கிறேனே, அதை பத்தி நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? அப்ப ராஜராஜா கேக்குறாரு, உங்க அம்மா இறந்துட்டாங்க, அதனால உங்க அம்மாவை உன்னால பார்க்க முடியல. ஆனா எங்க அம்மா எங்க அப்பா வந்துட்டு உங்க அம்மாவை அவமானப்படுத்தினது என்னமோ ஒரு ஒரு நேரம்தான். ஆனா 25 வருஷமா எங்க அம்மாவை நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கியே, அது என்ன நியாயம் சாமுண்டீஸ்வரி? அப்ப சந்திரா கேக்குறாங்க, ஆமா இவ்வளவு கேள்வி கேக்குறாங்களே, எங்கேயாவது அந்த கிழவி உசுர விடுறாளா? எங்க அம்மா உசுர விட்டுட்டாங்கல்ல. இது கேட்டதோட ராஜராஜா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. அப்ப சந்திரா கேக்குறாங்க, ஆமா நான் உண்மையா தானே கேக்குறேன், எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அந்த கிழவி உசுர வச்சுக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேசுறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க இந்த பிரச்சனைய இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க உள்ளவங்களை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி அவங்க ரூமுக்கு போயிட்டு நேரா நம்ம ரேவதி கிட்ட, பாவம் பாட்டி, ஏன் தான் அத்தை இவ்வளவு மோசமா கோவமா நடந்துக்கிறாங்க? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல, ஏன் தான் இப்படி கோவமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அம்மாவுக்கு கொஞ்சமாவது கோவம் குறையும் அப்படின்னு பார்த்தா இருக்க இருக்க கோவம் அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்னு. அப்ப கார்த்திக்கு ஒரு முக்கியமான போன் வருது. கார்த்திக் போன் எடுத்துக்கிட்டு வெளியில வராரு. அப்ப கார்த்திக் போன் பேசுறத ரேவதி கவனிக்கிறாங்க. கார்த்திக் இங்கிருந்து போன் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ரேவதி நினைக்கிறாங்க, கண்டிப்பா யாரையோ சந்திக்கிறதுக்காக தான் போறான் அப்படின்னு. கார்த்திக் அங்கிருந்து ரேவதி தீபாவோட சமாதிக்க போறாங்க. ரேவதி கார்த்தியா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கார்த்திக் நேரா தீபாவோட அந்த சமாதிக்கு முன்னாடி போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. இதை நம்ம ரேவதி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்கு அந்த ஜானகி அம்மாவோட பொண்ணு சமாதிக்கு முன்னாடி நிக்கிறான், இவன் எதுக்காக இங்க நிக்கிறான் அப்படின்னு ரேவதிக்கு சந்தேகம். அப்ப கார்த்திக் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ரேவதி நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்திக் அங்க இருந்து வந்துட்டு ரேவதி கிட்ட, நீ எப்படி இங்க வந்த? அப்ப ரேவதி சொல்றாங்க, எதுக்காக நீ இந்த பொண்ணோட போட்டோவுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு தான் இன்னைக்கு நினைவு நாள், பிறந்த நாள். இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. இந்த பொண்ணுக்கு நினைவு நாள் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப். இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு